நாட்டில் இந்த மத்திய அரசாங்கம் எதையை கொண்டு வந்தால் அதை எதிர்க்கோணுங்கிற ஒரு கண்மூடித்தனமான போக்கு எதிர்கட்சிட்டு இருக்கு. அதில் சமீபம் 2 நாளாக ஒரு கடுமையான விவாதம் ஓடிட்டு இருக்குது, குறிப்பாக வந்தே மாதரத்தை பற்றி. இந்த வந்தே மாதரம் பாடினா ஏதோ இது முஸ்லீம்களுக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் பேசிட்டு பொதுவெளிகளில் பேசிட்டு திரிகிறாங்க. இன்னும் குறிப்பாக சில மீடியாக்களில் இந்த வந்தே மாதரங்கிறது முஸ்லீம்களுக்கு எதிரான பாடலாக இதை திணிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே இந்த பாடல் எந்த இதில் உருவாச்சு? ஆனந்தமடங்கிற நாவல். அந்த நாவல் எதை தெளிவி எழுதப்பட்டது? அந்த காலத்தில் சன்னியாசிகளும் முஸ்லீம்களை பகீர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்து சன்னியாசிகள் போலவே இருக்கக்கூடிய முஸ்லீம் சன்னியாசிகளை கூட பகீர்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் அந்த காலத்தில் அந்த ஜமீன்தார்கள் மன்னர்கள் இவங்ககிட்டலாம் போய் அவங்ககிட்ட நிதியுதவி பெற்று அதன் மூலமாக அவர்கள் பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கு சுற்று போய் தரிசனம் பண்ணுவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதற்கு நிதி உதவி கொடுக்கறதுக்கு இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கட்டுப்பாடுகளை விதித்தது. அதை எதிர்த்து நடந்த ஒரு பெரிய கிளர்ச்சி தான் சன்னியாசி கிளர்ச்சி. அதை தழுவி எழுதப்பட்டது தான் அந்த ஆனந்தமடம் நாவல். அதில் வரக்கூடிய ஒரு பாடல் தான் நம்மளுடைய இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய அந்த வந்தே மாதரம் பாடல். ஸோ இது முதல் விஷயம். இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக உருவான ஒரு கதை, அதில் ஒரு பாடல் அப்படிங்கிறது சொல்கிறது முதல் அடிப்படையிலே தவறு. 2வது விஷயம், நீங்கள் எந்த வந்தே மாதரத்தை எதிர்க்கிறீங்க தெரியுமா? குண்டாந்தடி கொண்டு தன் மண்டையை பிளந்த போதும் குருதி கொப்பளித்து நிலத்திலே வீழ்ந்து கொண்டிருக்க போது கூட கொடியை கீழே விடாமல் கொடிகாத்த குமரன் தன்னுடைய உயிர் போகும் நேரத்திலே உதிர்த்த ஒரே கோஷம் வந்தே மாதரம். வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று உயிரிழந்த 5000 இளைஞர்கள் இந்த சுதந்திர போராட்டத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே 25 வயசு கீழே. இவங்களுடைய வாயிலிருந்து மரணத்திருவாயில் வந்த ஒரே வார்த்தை வந்தே மாதரம். வந்தே மாதரம் என்று சொன்னாலே நாடி நரம்புகள் முறுக்கேறி பிரிட்டிஷினுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு உணர்வை தூண்டிய ஒரு மந்திர சொல் தான் வந்தே மாதரம். அந்த வந்தே மாதரத்தை தான் இவனுக்கு எதிர்க்கிறாங்க. வந்தே மாதரம் எப்படி? தண்டி யாத்திரை, உப்பு சத்தியாகிரகம், தண்டி யாத்திரையும் சரி, வேதாரண்யத்திலையும் சரி, அவன் போட்டு குண்டாந்தடி கொண்டு தாக்கும்போது கூட அத்தனை தேசபக்தர்களுடைய வாயிலிருந்து வந்த ஒரே வார்த்தை வந்தே மாதரம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதல் என்போம் சொன்னான் பாரதி. தமிழ்னு பாரதியாரை தூக்கி தலையில் வச்சுருக்கீங்களே, நீங்கள் எல்லாம் பாரதியார் சொன்னது என்னென்னு சொல்லி பாருங்கள். அவர் என்ன பாடுறாரு? வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குவோம் என்போம் அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு அவர் உயர்ந்த இடத்துல பாடியிருக்கார் வந்தே மாதரத்தை. அதையும் இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, ஆரம்பத்திலிருந்தே இந்த நாட்டில் இஸ்லாமியர்களை சிறுபான்மை ஓட்டுக்காக தாஜா செய்யக்கூடிய போக்கின் காரணமாகவே வந்தே மாதரம் நமக்கு தேசிய கீதமாக வராமல் போய்விட்டது. 1923 காக்கிநாடா காங்கிரஸ் மாநாட்டில் விஷ்ணு திகம்பர பலுஸ்கர் என்பவர் வந்தே மாதரம் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அந்த மாநாட்டத்துக்கு தலைமை தாங்கிய காங்கிரஸுடைய தலைவர் முகமது அலி ஜவுகர் என்பவர் என்ன செய்கிறாரு? இந்த பாடல் என்னுடைய மதத்திற்கு எதிரானது என்று சொல்லி வெளிநடப்பு செய்கிறார். ஆனால் விஷ்ணு திகம்பர பலுஸ்கர் அந்த பாடலை தொடர்ந்து பாடுகிறார். அதன் பிறகு வந்தே மாதரம் பாடல் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்கின்ற ஒரு கருத்தை காங்கிரஸ் கட்சி கொண்டதனால்தான் இந்த நாடு சுதந்திரமடைந்த பொழுது நம்முடைய தேசிய கீதம் எதுவாக இருக்க வேண்டும் என்பது. இத்தனை பேர் உயிரிழந்தார்களே, தங்களுடைய ரத்தத்தை சிந்தினார்களே, எங்காவது ஒரு இடத்துல ஜனகணமனகன் என்று தேசிய கீதம் சொல்லி உயிரிடவில்லை, வந்தே மாதரம் என்று சொல்லி தான் உயிர்விட்டார்கள். ஜனகணமனகன் நம்முடைய தேசிய கீதத்தை உயிருள்ளவரை மதிக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தருடைய நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலேயும் கலந்த ஒரு சொல், விடுதலைக்கு உத்வேகம் கொடுத்த ஒரு சொல் எது? வந்தே மாதரம். அந்த வந்தே மாதரம் பாடலுக்கு மதச்சாயம் பூசுகிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் சிறுபான்மை வாக்குக்காக வேண்டி வந்தே மாதரம் பாடலை அவமதியாதை செய்கிறார்கள். ஏற்கனவே இந்த வந்தே மாதரம் பாடல் நம்முடைய தேசியத்திற்கு இணையானது என்று சட்டம் சொல்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் ஏன் இதை எதிர்க்க வேண்டும்? ஒரே காரணம், இதனால் முஸ்லீம்கள் திருப்தி அடைவார்கள், நமக்கு அவர்கள் ஓட்டு வரும், நாம் இன்னும் கோடியாக சம்பாதிக்கலாம், இந்த நாட்டை காட்டியும் கொடுக்கலாம் கூட்டியும் கொடுக்கலாம்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளின் பச்சை அயோக்கியத்தனம். இதை தேசபக்தர்கள் புரிந்து கொள்வோம். வந்தே மாதரம் என்று உறக்கச் சொல்லுவோம்.